ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னி குக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி அதே சுவையில் ரொம்ப சுவையான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாம்பார் பொடி இல்லாமல் நான் இந்த சாம்பார் வைக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 250 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 டைம் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பக்கமாக நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகு, இடித்த மிளகு, இது 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு பல் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் போல் விட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த குக்கரில் 2 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்குள்ளார காயை நல்லா வணக்கிடலாம். நான் ஒரு 50 ml ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதே முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் இது கூட காய்கள் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு 2 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க காயை. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தூள் சேர்த்ததுக்கப்புறமும் 1 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். இந்த மாதிரி சாம்பார் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் தூள்லாம் கடையில் வாங்காதீங்க, வயிறுக்கு ஒரு மாதிரி கெடுதலை ஏற்படுத்தும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. 10 நிமிஷம் 3/4 பாகம் வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள் காய் ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. அந்த சைடு பருப்பு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. பொதுவாக இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு பூண்டு, மிளகு, சீரகம்லாம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இது கிராமத்து முறைப்படி இப்படி தான் செய்வாங்க. இந்த பருப்பு கடைஞ்சிட்டு இப்போ நம்ம காய் கூட பருப்பு ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் சரியான அளவில் போட்டிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் காயும் நல்லா வெந்திருக்கும். நல்லா உப்பு, புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் சாம்பாருக்கு மல்லி இலை சேர்க்க மாட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.